24 மணி நேர ICU, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவில்பட்டியில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எங்களுக்கு துணை நிற்பது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. எனக்கு முன்னாலே பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பேசியதை போல இன்றைக்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஒரு காலத்தில் நம்முடைய காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுக இன்றைக்கு ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கேவலமாக இருக்கு. இன்றைக்கு ஒரு 10 நாளுக்கு முன்பு 2 பேர் ஒரு எஸ்ஐ முகத்தில் குத்துறாங்க. எஸ்ஐ முகத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் முகத்தில் மாறி மாறி குத்துறாங்க. எஸ்ஐக்கே பாதுகாப்பு இல்லை, நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? அதே போல திருமதி கனிமொழி அவர்கள் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கின்ற கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பெண் காவல்துறை சேர்ந்த அந்த காவலர் பணிபுரிந்து இருக்கும்போது சில பேர் பாலியல் சீண்டல். யாரு? பெண் காவலருக்கு. அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இப்படியே நாடு சென்று கொண்டிருந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலம் ஆயிரும். சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. அவ்வளவு மோசமான ஆட்சி, அவ்வளவு ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு முதலமைச்சர் கேட்கிறார், மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு தேவையான நிதி கொடுப்பதில்லை, திட்டங்கள் கொடுப்பதில்லை என்ற ஒரு தவறான தகவலை, அவதூறு பிரச்சாரத்தை நாடு முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார். எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருந்தார்கள். 16 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் அங்கே மத்திய அமைச்சரவையிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தீர்கள். அப்பொழுது ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெறவில்லை? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெறவில்லை. அப்பொழுதெல்லாம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும். இவர்கள் சம்பாதித்த பணத்திற்கு மத்தியிலே பாதுகாப்பு வேண்டும். இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. மக்களை பற்றி கவலைப்பட்டதே இல்ல, மக்களை பற்றி கவலைப்பட்டதே இல்ல. திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆட்சி அதிகாரம். சட்டமன்றமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுடைய குடும்பத்தில் இருக்கிறதா ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். நாடாளுமன்றமா இருந்தாலும் அங்கேயும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அமைச்சரவையில் இடம்பெற முடியும். வேற யாரும் வர முடியாது. அது கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி இரண்டிலுமே திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிலே பங்கு பெற முடியும். அப்படிப்பட்ட கட்சி தேவையா? சொல்லுங்க, தேவையா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 தேர்தல். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் திரு கருணாநிதி குடும்பத்தின் மூலமாக மன்னர் ஆட்சி வருவதற்கு திரு ஸ்டாலின் துடித்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இந்த பகுதியில் சிறு குறு நடுத்தர தொழில் அதிகம். இந்த பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா விவசாயம் நிறைந்த பகுதி. விவசாயம் நிறைந்த கோவில்பட்டியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை தற்போது பார்த்தோம். மகளிர் நல பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.